திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேட்டூர் அணை திறப்பு தொடர்பாக தற்போது முதலமைச்சர் விஜய் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, குறிப்பா என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருது? இயல்பாக குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12 மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்க வேண்டிய தேவை இருக்கிறது. கர்நாடக அரசு நீர் திறக்காததன் காரணமாக மேட்டூர் அணை நீர் இருப்பு சரிந்திருப்பத தெரிகிறது. இந்த நிலையில மேட்டூர் அணை நீர்மட்டம் தற்போதைக்கு 79 அடியாக மட்டுமே இருப்பதால தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதில் தாமதம் இருப்பதால ஜூன் 12 மேட்டூர் அணை திறப்பதில் சிக்கல் நிறுத்ததாக தகவல்கள் வெளியான நிலையில இது குறித்து முக்கிய முடிவெடுப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துல ஆலோசனை கூட்டத்துல ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்துல குறுவை சாகுபடிக்கு விவசாயிகளுக்கு தேவையான நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பது குறித்த மிக முக்கிய முடிவு எடுக்கப்பட இருப்பதாகவும், மேட்டூர் அணை திறப்பு தொடர்பாகவும் ஊரக உள்ளாட்சித்துறை குறித்தும் முதலமைச்சர் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் ஆனந்த், தலைமைச் செயலாளர், துறை சார்பான செயலாளர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். மேட்டூர் அணை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12 திறக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு திட்டமிட்டபடி மேட்டூர் அணை திறப்பதில் காலதாமதம் ஏற்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே மேட்டூர் அணை திறப்பு குறித்து விவசாயிகள் நலன் பாதுகாப்பு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்தும் முதலமைச்சர் தலைமையிலான இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். மேட்டூர் அணை திறப்பு தொடர்பாக முதலமைச்சர் விஜய் தற்போது முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்தோம். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.